வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ப்ரோ பாத்தீங்களா MKBHD அவார்டு கொடுத்திருந்தாப்ல? ஆமா ஆமா. அது ஒரு சில இது ஓகே, எனக்கு நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சில இதுதான் வந்து என்னால ஏத்துக்க முடியவில்லை. அதுல நம்ம ஒரு விஷயம் சொல்லிடலாம். அது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா, அவர் US மார்க்கெட் பேஸ் பண்ணி நிறைய பேசியிருக்காரு. அது தெரிஞ்ச விஷயம். அவன் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாரு, இது வந்து என்னோட அவார்ட்ஸு, இதுதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லலை, என்னோட அவார்ட்ஸு, நான் யூஸ் பண்ண டிவைசஸ் இந்த வருஷத்தில் என்னென்னவோ எனக்கு அப்ரிஷியேட்டடாக என்ன இருந்துச்சோ அது எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. ஷாமியில் வந்து அவார்டு வாங்கினது. ஷாமி நிறைய இதில் ரன்னர் வேறு வந்துருந்துச்சுங்க. 17 Pro Max நம்ம ஊரில் வராது. நம்ம ஊரில் தான் ஃபோனே வரலையே. நம்ம ஊரில் ஃபோன் வந்தாலும் வரலனாலும் வராது. நம்ம ஊரில் மட்டும் ஃபோன் மண்ணடியில் இருக்கு 80K. இங்கே மட்டும் என்ன, நம்ம ஊரில் வந்து ஃபோன் வந்தோம் பேர் கிடையாது, வரலானும் கிடையாது. அவன் 15 அல்ட்ராவே சொல்லவே இல்லைங்க. அதெல்லாம் இல்ல, நம்ம ஊர்ல ஒரு சில பூனைங்க வந்து அதே லிஸ்ட் எடுத்து போட்டுருந்தாங்க. செம்மையா இருந்துச்சு. அதை எடுத்து போட்டு அவனுங்க எல்லாம் மாத்திட்டானுங்க. எல்லாம் ஓப்போவா கொடுத்துச்சு. டேய் என்னடா ஓப்போ OnePlus மட்டும் தான் இருக்கு அவன் அவார்ட்லயே. எனக்குலாம் ஷாக் ஆயிடுச்சு. அதுல வந்து பெஸ்ட் டிசைன் ஆஃப் தி இயர்னு ஒருத்தன் போட்டான். பெஸ்ட் ஆஃப் தி இயர் எது தெரியுமா? பிக்சல். ஆமா, வேணுனே பிக்சலும் நத்திங் ஃபோன் 3. ஆமா. அடுத்து இருக்கலே ஹைலைட் என்னன்னு சொல்றேன், டிசைன் போன்ல வந்து டிசைன் ஆஃப் தி இயர் வந்து யாருக்கு தெரியுமா கொடுத்திருந்தாங்க? அப்பதான் நெஞ்சு கல்லாயிடுச்சு எனக்குலாம். iPhone 17 தான் டிசைன். ஆமா டேய், போன அதே டிசைன் தான்டா. MKBHD என்ன பண்ணிருந்தா, அந்த ஒரு இது பார்த்தோனே தெரிஞ்சிருச்சு இந்த ட்வீட் போட்டவன் 1ஆம் நம்பர் முட்டாள் அப்படின்ட்டு. வேற யாரும் இல்ல, ட்விட்டர்ல இருக்க பூனைகள் தான். ஆமா, உங்களுக்கே தெரியும். பாத்தீங்க, நீங்க போய் ஒரு தடவை பாத்தீங்கன்னா நீங்களும் காரி துப்புவீங்க. 1ஆம் நம்பர் மக்கு பையன் நீதான்டா. எப்படா இப்படி உனக்கு தோணுச்சு? அப்படிதான் இருந்தது ப்ரோ, நிஜமா. நான் வந்து 16 17 ஒரே மாதிரி தான் இருக்கு. அதுல எதுவுமே மாத்தல. முன்னாடி டிஸ்பிளே இன்டர்னல் ஹார்ட்வேர் தான்டா மாறி இருக்கு, போன்ல எதுவுமே மாத்தலடா. ஆமா, அதுல ஹைலைட் என்னன்னா MKBHD பரவாயில்லன்னு எனக்கு தோணுச்சு. ஆமா, ஏன்னா அவன் கூட ஏதோ 4-5 போன் எக்ஸ்ட்ராவா எடுத்து போட்டுருந்தான். இவனுங்க எங்க இருந்து வந்தானுங்க, எதுக்கு வந்தானுங்க? பெஸ்ட் டிசைனுக்கு நூபியா ரெட் மேஜிக் வாங்கணும்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனா ஏருக்கு அவன் கொடுத்துட்டான் MKBHD. நான் ஆக்சுவலா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது நூபியா ரெட் மேஜிக் தான் வாங்குவோம். அவ்வளோ இன்ஜினியரிங் பண்ணியிருந்தானுங்க அவனுங்க. வேற லெவல்ல இருக்குன்னு பார்த்தா அவன் வச்சிருந்தான் டேபிள்ல. ஆனா அது எதுலயுமே வரல. கேமிங் போன் ஆஃப் தி இயர்னு ஒரு அவார்டே கொடுக்கல இந்த வருஷம். ஏன்னு தெரியல. இதோ டேபிள்ல இருக்க போன்ஸ் எல்லாம் ஆமா நூபியாலாம் இருக்கு ப்ரோ. ஆனா ஒரு மேட்டர் என்னன்னா, அந்த லிக்விட் கூலிங் நூபியாங்க இல்ல போல. மேபி அவனுக்கு வரலையா நம்ம தெரியல. ஆனா எல்லா வருஷமே சொல்லுவான் ப்ரோ, Asus கேமிங் ஃபோன் ஆஃப் தி இயர்ல ஃபர்ஸ்ட் Asus வரும், ரன்னர் அப் எப்பவுமே நூபியா வரும். இல்ல எனக்கு இந்த வருஷம் வந்து அவன் கேமிங் ஃபோன் கேட்டகரியே போடல. எனக்கு என்ன, நூபியாவோட அந்த லிக்விட் கூலிங் வந்திருந்ததுன்னா வேற லெவல்ல இருந்துச்சு. சரியான டிசைனிங், அது சீரியஸா செம்ம இம்ப்ரெசிவ். அவ்வளோ இன்ஜினியரிங் ஒர்க்லாம் அவனுக்கு பண்ணதுக்கு வந்து கன்ஃபார்மா ஏதாச்சும் ஒன்று அப்ரிசியேஷன் கொடுத்தாகணும். இட்ஸ் அபவுட் தட் டைம் ஒன்று வச்சிருக்காங்கல்ல. இல்ல கீழே வந்து யாராவது கண்டிப்பா போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் லிஸ்ட். இதோ நான் தான் ஷேர் பண்ணியிருந்தேன் எடுத்து எல்லாத்தையும். ஆமா, நீங்களும் போட்டிருந்தீங்க. பார்த்தா ஃபுல் டீடைலா போட்டிருந்தேனே. சோ மொத்தம் பெஸ்ட் பிக் ஃபோன்னா Xiaomi 17 Pro Max. பெஸ்ட் ஸ்மால் ஃபோன்னா Z Flip. ஆமா. பெஸ்ட் கேமரானா Oppo Find X9 Pro. பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணினா CMF Phone 2 Pro. அந்த பெஸ்ட் கேமரால ரன்னர் அப் யார் தெரியுமா? 17 Pro Max. 3வது பொசிஷன் தான் X300 Pro வந்துச்சு. ஏன்னா X300 Proல நிறைய இன்கன்சிஸ்டன்சிஸ் இருக்கான். அவன் அதான் சொன்னான், இந்த ஃபோன் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம், அதனால தான் நான் இது கொடுக்கல, அதனால நான் தேர்டு கொடுக்குறேன் X300 Proக்கு. செகண்ட் ரன்னர் அப்பா அது கொடுத்துருக்கான். விவோ வந்து செம அடி வாங்கி இருந்துச்சு அவன் இதுல. அப்புறம் பெஸ்ட் பேட்டரி வந்து OnePlus 15, டிசைன் வந்து ஏர், பெஸ்ட் ஃபோல்டபுள் வந்து Fold 7, அப்புறம் பஸ்ட் ஆஃப் தி இயர் வந்து 16E. ஆமா, மோஸ்ட் இம்ப்ரூவ்டு iPhone 17 தான். அது வந்து உண்மைதான். iPhone 17 வந்து நம்மளே சொல்லுவோம். ஏன்னா எல்லாருமே கேட்டிருந்த அப்டேட்ஸ் அதெல்லாமே தயவு செஞ்சு 128 குடுறா நாதாரி அப்படி. சீரியஸா எவ்வளவு தூரம் வந்து இம்ப்ரூவ் ஆயிருந்தது. எஸ். ஸோ வேற லெவல் தான் அது. ஸோ அதை நம்ம கண்டிப்பா வந்து நம்மளும் ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஹைலைட் என்னன்னா 17ல வந்து நமக்கு என்னென்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னு வைங்க. உங்களுக்கு 256 GB மாறிச்சு. அப்புறம் LTPO பேனல் வந்துருச்சு. ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் இதுவும் கொடுத்துருக்கான், லைட்டா கொடுத்துருக்கான். அட்லீஸ்ட் கொடுத்துருக்கானே. அப்புறம் கேமரா சென்டர் ஸ்டேஜ் இது கொடுக்க முடியல. செல்ஃபி வந்து எல்லாத்துக்குமே அப்கிரேட் பண்ணியிருந்தது, நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்ல மிஞ்சி போனா இப்போதைக்கு இருக்கிற ஒரே ப்ராப்ளம் என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இதுல வந்து USB 2 இருக்கு. அதான் இதுலயும் USB 2 தான் இருக்கு. அதான் ஜோக்கு. ஸோ அந்த ஒரு பிரச்சனை மட்டும் தான் இருக்கே தவிர மற்ற எல்லாமே ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஆனா டெலிஃபோட்டோ இல்லைங்கிறது நிறைய பேருக்கு வருத்தம். சரியா? ஆனா எனக்கு என்னன்னா அல்ட்ரா வைடே இல்லைங்கிறது தான் வருத்தம். அது இன்னும் வேதனையா இருக்கு. ஓகே, ஆனா ஃபோன் ஆஃப் த இயர் அப்படின்னும் போது மோஸ்ட் வேல்யூபிள் ஃபோன் வந்து iPhone 17 அப்படின்னு சொல்லியிருக்காப்ல போல. ஃபோன் ஆஃப் த இயர் 2025க்கு iPhone 17 கொடுத்துட்டோம். ஏன்னா அது எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணிடுவானா. யாரு கேட்டாலும் ஃபோன்னா இந்த ஃபோனை வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க. பரவாயில்ல. வெட்டிங் டே ஸ்மார்ட். ஆமா, ஸோ அது வந்து செம ஃபன் தான். ஓ, இதை போட்டிருக்காங்க 17 Pro Max. 17 Pro Max உண்மையிலேயே நல்லா இருந்துச்சுங்க. ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு வியந்து பார்த்த ஃபோன் அது.
ஐ எம் ஷூர் த என்டையர் யூனிவர்ஸ் வில் அக்ரி திஸ் அவார்ட் பெஸ்ட் ஆஃப் தி இயர் ஐபோன் 16 அப்படின்னு போட்டு அது தெரிஞ்ச ஊருக்கே தெரியும் எல்லாருமே அவனுக்கு கமெண்ட் அவனுங்களோட ஓன் ஒப்பீனியன்ஸ்லயுமே 16 தான் இருந்துச்சு பெஸ்ட் ஆஃப் தி இயர்ல, யாருமே மாத்தல அது. எல்லாருக்கும் எப்படி ஃபீல் ஆச்சுன்னா இந்தியாவில் பார்த்தீங்களா பெஸ்ட் ஆஃப் தி இயர் வந்து பிக்சல் 16 இருந்துச்சு. நத்திங் ஃபோன் 3 பிக்சல் எதுக்கு தெரியுமா கொடுத்துருந்தாங்க, இது ஒஸ்ட் ஃபோன் ஆஃப் தி இயர் இதை போட்டது கொடுத்துருந்தான். இல்ல புரியல, பெஸ்ட் ஆஃப் தி இயருக்கும் ஒஸ்ட் ஃபோன் ஆஃப் தி இயருக்கும் என்ன பேசுறாங்க? நாங்க போடுவாங்க, சரி ஓகே, பிக்சலுக்கு ஆட் பண்றதுக்கு ஒரு கேட்டகரி நாங்க உருவாக்குவோம். அப்படி வரீங்க? ஆமா சரி ஓகே. அப்புறம் வியூஸ் போகுதுல்ல, இப்போ நான் எப்படி பேமெண்ட் வாங்குவேன் ட்விட்டர் $1000 வாங்கணும் எவ்ரி மந்த், அதான் டார்கெட். $1000? எஸ். அவ்வளோ போஸ்ட் போட்ட அபிஷேக்கு $60 தான் கிரெடிட் ஆயிருக்கு. அவர் சண்டை போட மாட்டேங்கிறாருல, நாங்க வம்பிடுப்போம். இப்போ சொல்லு சாம்சங்கா ஐபோனா, இப்போ சொல்லு ஓப்போவா விவோவா, இல்ல இப்போ சொல்லு விவோவா. ஹைலைட் என்ன தெரியுமா, இதெல்லாம் அடிச்சிட்டு கிடப்பாங்க. இப்போ சொல்லு என்னடா அப்படிதான் இருக்கும் அவங்க கிட்ட. இந்த ரெண்டுல ஒண்ணு தொடு, எதை தொடணும் காட்டவே மாட்டேற, இதா காட்டிட்டு தானே இருக்கேன். அப்படிதான். இல்ல பாத்திருக்கேன், அந்த சின்ன பசங்க விவரம் வரணுங்க. இதுல வேற ஒரு சில போஸ்ட்லாம் காமெடியா இருக்கும். ஷேர் யுவர் லாக் ஸ்கிரீன், இதெல்லாம் பார்த்து நீ என்ன கிளிக்க போற சொல்லு. ஷேர் யுவர் ஹோம் ஸ்கிரீன் செட்டப். அவன் வந்து கேக்குறான், ஓகே உனக்கு எங்க போய் சரி அதெல்லாம் போடுறாங்க ப்ரோ. அதான் கேக்குறேன். கமெண்ட் பார்த்தா ஒரு 1000 கமெண்ட் இருக்கு. டேய் யாரா நீங்க எல்லாம் இவ்வளவு வெட்டியாவாட இருக்கீங்க, எடுத்து ஷேர் பண்ற அளவுக்கு போடுறேன். சரி எனக்கு இனிமே அது என் டைம்லைன்ல வரது கிடையாது. சரியா, இது எனக்கு தெரிய காதுல ஒரு 10 பேருக்கு மட்டும் ரிப்ளை போட்டிருப்போம், வாவ் சூப்பர் நைஸ் குட் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கீழே போடுறேன், அவனையும் பார்க்கவே மாட்டான். அவனுக்கு காசு வந்துட்டு இருக்குது, அவ்வளவுதான். நீங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, அவனுக்கு வேலை செய்யறீங்க நீங்க. சரி இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். சரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்டுக்கு போவோம். முகமது அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ ப்ளீஸ் மேக்கிங் ஐஃபோன் ஸ்பீக்கர் கிராக்லி இஷ்யூ வீடியோ இஸ் ஐஃபோன் 15லயும் 16 மாடல்லையும் இந்த இஷ்யூ இருக்கு. மை ஃபோன் இஸ் 16+ ஆல்சோ கிராக்டு இஷ்யூவா? ஸ்பீக்கர் கிராக் ஆகுது. அப்படி ஆகவே மாட்டேங்குது ப்ரோ, நம்ம இதெல்லாம் மாசா இருக்கு. ஒருவேளை ஃபோன் கீழே விழுந்திருக்குமா உங்களுதெல்லாம் தெரியல. அவர் அதான் சொல்றாரு, கிராக் இஷ்யூ இருக்கு, ஏன் அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. அது 80% மேல போனா கிராக்லிங் ஆகுது அப்படின்றாரு. அப்படி இருந்தா நாங்க சொல்லிருப்போம் ப்ரோ. நான் பர்சனலா யூஸ் பண்ண ஃபோன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்களே இப்போ ரீசென்ட் டைம்ல கூட 16+ என்கிட்ட இருந்தது, 15 Pro என்கிட்ட இருந்தது, ஏர் இருக்குது, 14 Pro Max இருக்கு. வேற எல்லாத்துலயும் அதெல்லாம் தான் பாக்குறாங்க. ஆப்வியஸ்லி அதெல்லாம் விடுங்க. சோனி ரொம்ப டெஸ்ட் பண்றதுக்கு நம்ம ஃபுல் சவுண்ட் வச்சு பார்த்தோம். எல்லா ஃபோனையும் டெஸ்ட் பண்றதுக்காக ஃபுல் சவுண்ட் வச்சோம். போகோ F8 அல்ட்ரா சவுண்ட் செமையா இருக்குங்கிறதுக்காக இந்த ஃபோனையும் நாங்க செக் பண்ணிட்டு தான். எனக்கு வந்து இது வரைக்கும் எந்த ஐபோன்லயும் கிராக்லிங் சவுண்ட் வரல ப்ரோ. டவுட் என்ன, ஒருவேளை ஃபோன் வந்து நல்ல குவாலிட்டி கேஸ்லயே இருந்தாலும் கீழே விழுந்து ஏதாவது ஆயிருக்குமா? இருக்கலாம், மேபி டிஸ்டர்ப் ஆயிருக்கலாம். ஒரு டென்ட் எதுவுமே இல்லனாலும் கீழே விழுற இம்பாக்ட்ங்கிறது பயங்கரமான. நீங்க வாரண்டில இருந்தா ஆப்பிள் சர்வீஸ் சென்டர் போய் கேளுங்க, அவனுங்க மாத்தி கொடுப்பானுங்க ப்ரோ. ஏன்னா வாரண்டில இருந்தா உங்களுக்கு கன்ஃபார்மா அவனுங்க ஹெல்ப் பண்ணுவானுங்க. கிராக்லிங் இருந்தா அவனுங்க அப்சர்வ் பண்ணாலே போதும், நோ क्वेश्चन சார்ஜ் தான். கண்டிப்பா கேட்க மாட்டாங்க, ஏன்னா சர்வீஸ் சூப்பர் சர்வீஸ் அவங்களோடது. அதனால நீங்க தயவு செய்து அப்ரோச் வாரண்டி இருந்தா டக்குன்னு போயிருங்க, அவ்வளவுதான். இந்த கீழே போட்டிருக்காங்களே இந்த இஷ்யூ பத்தி நீங்களாச்சும் பேசுங்க ப்ரோ. இது நிறைய ஃபோன்ல இருக்கு. ஐபோன் 15 ஆல் மாடல்ஸ், 16 ஆல் மாடல்ஸ். இதை தெரியாம நான் வாங்கிட்டேன். இப்போ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இனிமே வாங்குறவங்களாச்சும் தெரிஞ்சு வாங்கட்டும், ப்ளீஸ் பேசுங்க ப்ரோ இதை பத்தி. ப்ரோ நீங்க உங்களுக்கு வந்து வாரண்டியில இருக்குன்னா தயவு செய்து ஃபர்ஸ்ட் மாதிரி மாத்திக்கோங்க. நிஜமாவே கிராக்லிங் சவுண்ட் இருந்ததுன்னா அப்பாலஜைஸ் பண்ணி ஃபோன் மாத்தி கொடுப்போம். ஆமா சரியா, இதுக்கெல்லாம் வந்து ஸ்பீக்கர்லாம் மாத்திட்டு ஏன்னா சுடர்லாம் வந்து டிஸ்பிளேல ஏதோ ரெட் இஷ்யூ டிண்ட் ஏதோ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் நோ क्वेश्चन அதுக்கு ப்ரோ மேக்ஸுக்கு அவ்வளவுதான் மாத்தி கொடுத்துருவாங்க. இது வேற கேர் பிளஸ் இருந்தா அது வேற, இல்லனாலும் வாரண்டி இல்லனாலுமே மாத்தி கொடுக்குறாங்க. வாரண்டி இல்லனாலுமே சாரி வாரண்டி இருந்தா, வாரண்டில இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேர் பிளஸ் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஆமா. ஸோ குரு பிரசாத் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹலோ ப்ரோ சேம் 15+ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வீடியோவில் சொன்ன எல்லா பக்கும் இருக்கு ப்ரோ. ஐ வாண்ட் டு இன்க்ளூட் மோர். ஃபோன் ஆப்பில் ரீசன்ட் டேட்டா பிளாங்காக இருக்கு ப்ரோ. எல்லா வாட்டியும் சர்ச் ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் ரிஃப்ளெக்ட் ஆகுது, தென் நார்மலாக ஷோ ஆகுது, அகைன் ஆஃப்டர் சம் டைம் சேம் இஷ்யூ ப்ரோ. இது எல்லாமே எனக்கு பீட்டால இருந்தது ப்ரோ. உங்களுக்கு இதெல்லாம் இப்போ ஸ்டேபிள் இருக்கு. இப்போ உங்களுக்கு கிஃப்டா நாங்கள் வந்து ஸ்டேபிளில் கொடுத்துருக்கோம். இப்போ நான் ரிலீஸ் கேண்டிடேட் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதுல எந்த மாதிரியான ப்ராப்ளம் இல்லை. இப்போ ரிலீஸ் கேண்டிடேட் வந்துருச்சு, அதெல்லாம் யூஸ் பண்றேன். அந்த அப்டேட் இந்நேரம் மக்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். இந்த வீடியோ லைவ் ஆகும்போது அவங்க வந்திருக்கும். இந்நேரம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். என்னன்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி தான் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, பிக்சல்லையும் நான் ஃபெயில். பிக்சல்ல நான் ஒரு தடவை பீட்டா போடும்போது என்ன ஆயிடுச்சு, ராகவனும் போட்டாரு ஆசையா, நானும் போட்டேன். அந்த பீட்டா போட்டுட்டு டைலர் ஓப்பன் பண்ணோம். நீங்க டைலர் ஓப்பன் ஆகிறதுக்கு 2 செகண்ட்ஸ் ஆகும். டைலர்ல நான் சர்ச் கிளிக் பண்ணனா சர்ச் ட்ரிகர் ஆகி அந்த சர்ச் பண்ண கான்டாக்ட் வரதுக்கு ஒரு 2-3 செகண்ட் ஆகும். அந்த மாதிரி பிக்சல் நான் பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு செக்யூரிட்டி பேட்ச் வந்தது, ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. பட் இந்த மாதிரி எப்பயாவது ஏதாவது ஒரு கோளாறு வருது ப்ரோ. இதுல வந்து பீட்டா. ஆமா, ஆனா இவன் ஸ்டேபிள்லயே இந்த மாதிரி ஜோக் பண்ணா தான் காமெடி. #bugboys26 மறந்துடாதீங்க. அந்த பேரோட பெருமையை நாங்க நிலைநாட்டுவோம், மறந்துடாதீங்க. அந்த இதுல சொல்லுவாங்கல்ல குருட்டா கேர்லி, அந்த மாதிரி என்ன சொன்னா மறந்துடாதீங்க, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
பேட்டரி எனக்கு பெருசா சேஞ்ச் ஆன மாதிரி தெரியல ப்ரோ. 2 வருஷமா யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். பேட்டரி ஹெல்த் ஆல்சோ 100 to 88 வந்திருக்கு. ஸோ அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார் மீ. குட். அதே மாதிரி எல்லா நேட்டிவ் ஆப்ஸ்லயுமே பக் இருக்குன்னு தோணுது. எஸ்பெஷலி ஃபோன் அண்ட் மெசேஜ் ஆப் விச் ஐ யூஸ் ரெகுலர்லி. ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ஸ்லோவா ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்கு. ரெஸ்பான்ஸ் ஸ்லோவா இருக்கு ப்ரோ. ஐ டோன்ட் நோ வை. ஐ எம் பிளானிங் டு ஸ்விட்ச் டு 17 ப்ரோ. ஸோ கைண்ட்லி சஜஸ்ட் மீ இஃப் பட் 17 ப்ரோ பேட்டரி இஸ் பெட்டர் than 15 plus ஆர் வில் ஐ ரெக்ரெட்? ப்ரோ சிம்பிள் ப்ரோ. நீங்க வந்து இப்போ 17 ப்ரோ போறதுக்கு நான் இப்போதைக்கு கட்டையை தான் போடுவேன். இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுங்க ஜாலியா. கரெக்ட். ஃபோன் பிரைஸ் வேற இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் 17 ப்ரோ போறது கரெக்ட் கிடையாது. நீங்க இப்போ நிறைய பேர் என்ன கேட்கலாம், ப்ரோ இப்போ போறதே கரெக்ட் கிடையாதுன்னு சொல்றீங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் 17 ப்ரோ போனா மட்டும் பிரைஸ் குறைய போதான்னு நீங்க கேட்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் வேலிடான விஷயம் என்ன தெரியுமா, நீங்க 8 வரைக்கும் அடிச்சு யூஸ் பண்ணுங்க, போனை ஜாலியா யூஸ் பண்ணுங்க. தேவையான ரீசெட் கூட பண்ணிக்கோங்க. iOS 26 எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா சில இடங்கள்ல வந்து அப்நார்மலா இருக்கு. எந்த மாதிரி சொல்றேன்னா ப்ரோ, இப்போ 14 ப்ரோ மேக்ஸ் நான் யூஸ் பண்றேன். இதுல iOS 26 போட்டேன், சாரி bugOS 26 போட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா iOS 18 இருந்தது. அதை நான் bugOS சொல்லாத காரணம் என்னன்னா, அந்த 18.6.2 வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருந்தது. அதை நான் யூஸ் பண்ணும்போது நம்ம Xiaomi phone இப்போ F8 ரைஸ் பண்றீங்க இல்லையா, அதுல நீங்க ஹோம் ஸ்கிரீன்ல வந்து பிஞ்ச் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், கஸ்டமைசேஷன். அது உள்ள போனா அனிமேஷன் ரிலாக்ஸ்டுன்னு ஒன்னு இருக்கும். கரெக்ட், சரியா? கம்ஃபர்ட், ரிலாக்ஸ்டு நிறைய இருக்கு. அதுல வந்து அனிமேஷன் வந்து 18 எல்லாம் ரிலாக்ஸ்டு. இப்போ எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்னாப்பி. இப்போ யார் இதை பார்த்தாலுமே சொல்லிருந்தாங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு, அனிமேஷன்ஸ் பார்க்க முடியல. இங்க பாருங்க ப்ரோ, முன்னால இப்படி வராது, முன்னாடி ஸ்லோவா போய் விடும். அதுதான் அந்த இது ஒன்னிவேல கொடுத்ததானே ஸ்வீட்னு ஃப்ரூட் எடுக்குது, அப்படியே அழகா ஸ்மூத்தா போகும். அந்த மாதிரியானது இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணிருக்கானுங்க இந்த இன்டர்நெட்ல, இவனுக்கு டார்ச்சர் தான் பெருசு. என்ன சொல்லியிருந்திருக்கானுங்க, என்ன இது இவ்வளவு காஸ்ட்லியா நான் வாங்கியிருக்கேன், உள்ள A18 Pro இருக்கு, A17 Pro இருக்கு, எனக்கு என்னன்னா ஆப் போய் உழறதுக்கு அவ்வளவு நேரம் ஆகுது, அது ஸ்பீட் இருக்காதா அப்படின்னு சொன்ன உடனே ஸ்பீட் ஆக்கி விட்டாங்க. இவ்வளவு நாள இப்ப என்ன ஆயிடுச்சு, நிறைய பேர் என்ன போன் யூஸ் பண்ணா OnePlus, அப்ப சாவு OnePlusல டப் டப்னு தானே போவோம் எல்லாம். இப்ப அந்த மாதிரி தான் இதுவும் டப் டப்னு போகுது. இப்ப என்ன ஆயிடுது, இது டப் டப்னு போறதுல பிரச்சனை இல்ல, இவ்வளவு நாளா ரிலாக்ஸ்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல வெளியே. நான் காலகாலமா ஐபோன் தான் யூஸ் பண்றேன், நான் யூஸ் பண்ண கார்லயுமே அந்த ரிலாக்ஸ் தான்டா அப்படின்றவங்க எல்லாம் வெறுப்பாயிட்டாங்க. ஐயோ என்ன இது திடீர்னு ஏன் அப்படி மாத்தி விட்டீங்க, இப்ப நான் எப்படி ரிவர்ட் பண்றேன், ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப அவங்க நினைச்சா ப்ரோ, நான் என்ன பண்ணேன், உள்ள வந்து உள்ள ரெடியூஸ் அனிமேஷன் ஆப்ஷன் இருக்கு ப்ரோ, அதை தூக்குனா என்ன வந்துருமா, ஒன்னும் இருக்காது. ஆமா. சோ அப்போ அதை தூக்குறதுக்கு பதில் அதுக்கு கீழே ரிலாக்ஸ்ட் அனிமேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தா எப்படி இருக்கும், நான் அதை எனேபிள் பண்ணா ஸ்மூத்தா பழைய ஆண்ட்ராய்டுல எல்லாம் அனிமேஷன் ஸ்கேல்னு இருக்கும் பாத்தீங்களா, எப்பயுமே 1ல இருக்கும், அதை நீங்க 1.5 வச்சுக்கலாம், 2 வச்சுக்கலாம், 3 கூட வச்சுக்கலாம், ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி. அந்த மாதிரி இல்ல 0.5 ஆஃப் கூட பண்ணிக்கலாம், அனிமேஷனே வேணாம். அந்த மாதிரி கொஞ்சம் ஆப்ஷன் கொடுத்தா சந்தோஷமா இருக்கும். நானும் வெயிட் பண்றேன் ப்ரோ. என்ன பொறுத்தவரைக்கும் 17 ப்ரோ இப்போ போன அவசியம் இல்ல. 17 ப்ரோல பேட்டரி பேக்கப் நல்லா தான் இருக்கும். ஆனா இப்போதைக்கு நீங்க போக வேண்டாம். 15 பிளஸ் அளவுக்கு இருக்காது, அதை நான் சொல்லிடுறோம் இப்பயே. இல்ல ப்ரோ, இப்போ என்ன மேட்டர்னா, இவர் சப்போஸ் கேம் ஆடுவாரு அப்படின்னா கூட நம்ம கண்டிஷன் மாறும். ஆனா இப்ப 17 ப்ரோ கேம் ஆனா தான் நல்லா இருக்குமே, ஏன்னா அவன் சூப்பரா பண்ணிட்டானே தெர்மல்ஸ் 17 ப்ரோ மேக்ஸ்ல பேட்டரி ட்ரெயின். அது வந்து உங்களுக்கு அப்படி இப்படி கொஞ்சம் லைட்டா பேட்டரி எக்ஸ்ட்ரா ட்ரெயின் ஆகும். இவர் கேமே ஆட மாட்டேன் அப்படின்ற கேட்டகரிக்குள்ள வந்தாருன்னா 17 ப்ரோ 15 பிளஸ் அளவுக்கு பேட்டரி லைஃப் வரும் ப்ரோ. ஏன்னா 17 ப்ரோட பேட்டரி நீங்க பாத்திருப்பீங்க 3008 சம்திங் நம்ம ஊர்ல சிம் கார்டோட. ஓ 15 பிளஸ், ஓகே ஓகே புரியுது. அவங்க ஊர்ல பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா 16 பிளஸ் வந்து 17 ப்ரோவோட நல்லா இருக்கு. 15 பிளஸ்னா நீங்க 17 பழச ஐட்டம்ல நல்லா தான் இருக்கும். இல்ல நல்லா தான் இருக்கும் ஆக்சுவலா. இப்போ பேட்டரி சைஸுமே 16 பிளஸ் பெருசு. இப்போ 17 ப்ரோ என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னு வைங்களேன், 17 ப்ரோ வந்து சிம் இல்லாத சிம் வெர்ஷன், அது வந்து 4000 எவ்வளவு வரும் பேட்டரி. ஆமா பெரிய பேட்டரி வரும். அதனால வந்து சிம் இருந்தா ஒரு 260 ஜப்பான் யூனிட், துபாய் யூனிட், இது எல்லாமே சிம் தான் இப்போ. அதனால உங்களுக்கு அதுல கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும். அதனால இருந்தாலும் நீங்க இப்போ வாங்க வேணாம் ப்ரோ. ஓகே. அப்புறம் அலோவியா அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் கைஸ், தேங்க்ஸ் சிவா ப்ரோ ஃபார் ரீடிங் மை கமெண்ட். Here is more info on my experience with Moto Edge 60 Pro. The camera is good but very inconsistent. Even after Android 16 updated, there is still bugs. It is also frequent. Like sometimes my wallpaper just gets like fully blurred. I had to change again and restart. The network inside my home is very bad. Even my 6-year-old Oppo phone is very fast, way faster. Seri and consistent. And it's a 4G phone. I use data a lot and it's a huge issue for me. I was using Realme GT60. I gave that phone to my brother. Honestly, GT60 is better in gaming. Has better display, software, way better network reception. The only thing better is this phone is camera and battery. That's all. Thanks again. So ஆக மொத்தம் எல்லாரையுமே இந்த கொசு மாதிரி வந்து கடிக்குது. ஆமா மோட்டோ. சில பேர் வந்து நல்லா இருக்குன்றாங்க, ஆனா பல பேர் வந்து என்னோட பரிதாபத்தை நீங்க கொஞ்சம் கேளுங்க அப்படின்றாங்க. சரி, மோட்டோ எட்ஜ் 70 பாத்தீங்களா? நல்லா இருந்துச்சு, பார்க்க நல்லா இருக்கு. எனக்கு அந்த கிரீன் கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பர்சனலா 7 Gen 4
நல்ல சிப்பு தான், கேப்பபிள் சிப்பு தான் அது. ஏன்னா அதுதான் விவோ T4 ப்ரோலேயே இருக்குது 7 Gen 4. சிப்பு கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்குறாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே எப்படி இருக்க போகுது, சாஃப்ட்வேர் ஏதாவது மாற்றம் இருக்கா, தெர்மல்ஸ் எப்படி இருக்கு மெயினா, இவன் ஸ்லிம்மா போயிட்டு பாய்லர் மாதிரி பண்ணிவிட்டானா பிரச்சனை ஆயிரும். 5.99 mm. ஆமா, 5000 mAh. எஸ் பேட்டரி. ஆனா சார்ஜிங் கொஞ்சம் ஃபாஸ்டா கொடுத்துருக்கான், அது வரைக்கும் ஓகே. இல்ல ஃபோன் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா ரிலேபிளான்றது தெரியல. ஏன்னா இப்படி இருக்கிற போனுக்கே நீங்க வித்துட்டீங்க. ஆமா, அப்புறம் எங்க போறது? யாரா வந்துட்டு யூசர் ரிவ்யூ கொடுத்தா நமக்கு தெரியும். அப்போ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எஸ், கரெக்டா? ரேட்டும் ஏத்துறானா என்னன்னு வேற தெரியல. ரேட்டா அது வேற இருக்குது. ஸ்லிம்னு சொல்லிட்டு நாங்களும் இப்போ ப்ரீமியம் செக்மெண்ட்டுக்குள்ள போறோம். ரேட் 40,000 வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சுக்காக. டெட்டான அரைவல் தான் அதெல்லாம். 40,000 40,000. ஓகே. நம்ம மோட்டோரோலால அல்ட்ரா சீரிஸ் வரும்போதே அதை மதிக்கலையா? ஆமா, நீங்க ஸ்லிம்மா ஓடுறன்ற பேர்ல 7 Gen 4 மட்டும் 40,000 எவனுமே வாங்குறதே இல்ல. அது வேற இல்ல ப்ரோ. முன்ன ஞாபகம் இருக்கா Edge 60 Ultra, 50 Ultra, Edge 50 Ultra மோட்டோ பட்ஸோடே கொடுத்தாங்க, அப்ப கூட இவனும் வாங்க மாட்டேங்கிறான் அந்த போன. இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் பத்தி பேசினா விளங்குமா? சரி, ஆல் இன் ஒன் இன்ஃபோ அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் சிவா ப்ரோ, கார்த்திக் ப்ரோ ஃப்ரம் பெங்களூர். ஹாய் சிவா ப்ரோ, கார்த்திக் ஃப்ரம் பெங்களூர். கரண்ட்லி நான் யூசிங் iQOO Z9 பாஸ்ட் 1.5 years. லாஸ்ட் செப்டம்பர் செக்யூரிட்டி அப்டேட்ல பேட்டரி டீக்ரேடட். ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு 9 hours SOT வரும் ப்ரோ. இப்போ வந்து அப்டேட்டுக்கு அப்புறமா 6 to 7 hours தான் வந்துச்சு. சரி, நவம்பர் செக்யூரிட்டி அப்டேட்ல சரியாயிடும்னு பார்த்தா இப்போ 5 to 5.5 hours வருது. ஃபோனும் ரொம்ப லேக் ஆகுது, ஸ்லோவான மாதிரி இருக்கு. ஒரு ரிலாக்ஸ்ட் அனிமேஷனும். அப்புறம் நீங்க பிக்சலுக்கு இருக்க அனிமேஷன் இன்ஜின் உள்ள கொண்டு வந்துட்டோம். அவன் தான் யூஸ் பண்ணல, நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க பிக்சலுக்கு இருக்கன்னு ஒரு வீடியோ போடுறத பார்த்துட்டு நானும் 9A வாங்கலாம்னு யோசிக்கிறேன் ப்ரோ. பட் ஐ எம் யூசிங் ஜியோ சிம்மு. இப்போ iQOO Z9ல 5G 4G ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கும். பிக்சல் 9Aல நெட்வொர்க் எப்படி இருக்கும்னு தெரியல. ப்ளீஸ் சஜஸ்ட் மீ, வாங்கலாமா வேண்டாமான்னு. என்னோட ப்ரிஃபரன்ஸ் வீடியோ ரெக்கார்டிங் குவாலிட்டி நல்லா இருக்கணும். 9A வாங்கலாமா? ஹேவ் எனி ஹீட்டிங் இஷ்யூ அண்ட் சஜஸ்ட் மீ குட் மொபைல் அண்டர் 40K. மெயின் ப்ரிஃபரன்ஸ் வந்து கேமரா அண்ட் வீடியோ. நீங்கள் S24 FE போயிருங்க, சேஃப். ஏன்னா iQOOலயே உங்களுக்கு வந்து சுவிட்ச் ஆகுதுன்னா பிக்சல்ல தலைவன் கொஞ்சம் ஜியோனா கொஞ்சம் லைட்டா உதருவான். உங்க ஏரியால வந்து ஆல்ரெடி ஜியோ இப்படிதான் இருக்கு அப்படின்னாலும் கஷ்டம். ஜியோ வந்து 9A விட S24 FEல நல்லா இருக்கு. ஆமா, S24 FE நல்லா இருக்கு. ஆமா, அப்படி இல்லைன்னா வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா ரெனோ 14 Pro ஆஃபர்ல 14 Pro. ஆமா, அது வந்து Pro 14 இல்ல. ஆமா, சரி, மொத்தம் வந்து S24 FEல லேண்ட் ஆக போறீங்க. எஸ், 9A நல்ல ஃபோன் தான். அதுக்கு நீங்க ஒரு டெஸ்ட் பண்ணணும். என்னன்னா உங்க ஏரியால ஆல்ரெடி யார்கிட்ட பிக்சல் இருந்தா, அவங்க ஜியோ யூசரா இருந்தா, உங்க வீட்டை சுத்தி யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு அவங்களுக்கு நெட்வொர்க் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவன் எந்த போன்ல போட்டாலுமே கோளாறு பண்றான். நம்மளால ஸ்னாப்டிராகன் வச்சு, ஆனா திடீர்னு ஃபாஸ்டா இருக்கான் ப்ரோ. அந்த ஒண்ணு நல்லா இருப்பான். நீங்க என்னைக்கு தூக்கி போடலாம் நினைக்கும் போது அன்னைக்கு நல்லா ஒர்க் ஆகும். எனக்கு அப்படி ஆச்சு. நான் அதாவது MNPன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, மொபைல் நம்பர் போர்ட்டபிலிட்டி. போட்டா அவங்களே ஃபோன் பண்றாங்க, சார் உங்க ஏரியா நாங்க இப்போ நெட்வொர்க் பூஸ்ட் பண்றோம் சார் அப்படின்றாங்க. எப்படி பண்றேன்னு யூஸ் பண்ணி டிசைட் பண்ணுங்க சார் அப்படின்னா. 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணா நல்லா இருக்கா ப்ரோ? நல்லா இருக்கு. சரி, ஓகே. திரும்ப ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு மாசம் கழிச்சு மறுபடியும் ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணு போதும், அவனுக்கு ஓடினது போதும். திரும்ப நான் MNP மறுபடியும் ப்ரோ மறுபடியும் போறீங்களா? பொறுங்க, இப்பதான் டீசல் வாங்க அனுப்பியிருக்கேன். ஜெனரேட்டர் போடுறோம், உங்களுக்கு பவர் கொடுக்குறோம். படுத்துறீங்க ஐயா. சரி, ஓகே. சதீஷ்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ இந்த X200 ப்ரோ போஸ்ட் ப்ராசஸிங் வச்சு செய்யுது ப்ரோ, ஒரிஜினல் கலர்ஸே வரல. இது வந்து X100 அல்ட்ரா போட்டிருந்தீங்கல்ல, X200 ப்ரோ வச்சிருக்காங்க. அவ்வளோ பேர் புலம்பி இருந்தாங்க. இதில் நான் எடுத்துருக்கேன் கமெண்ட்ஸ்ல. யாரோ சொன்னாங்க X200 ப்ரோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதெல்லாம் அப்டேட்ஸ்ல முடிச்சுட்டாங்க. நம்ம இதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். சொல்றோம், டே பூனை உனக்கு நிஜமாவே அந்த 2 சீட் எடுக்க போறேன்டா. அவ்வளவுதான், நானும் பல மணி நேரம் போராடிக்கிட்டு இருக்கேன். உங்க டார்ச்சர் தாங்க முடியல. இதுல வேற எனக்கும் இப்படிதான் இருக்கா, உங்களுக்கு இருக்கான்னு கேட்டதுக்கு அது கமெண்ட் வேற ரிப்ளை வேற அவங்களே போட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து, ஆமா ப்ரோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு, ஏதோ பண்ணிட்டான் போன ஏதோ பண்ணிட்டான் ப்ரோ. சரி, அது வடிங்க. சரி, போகலான்னு ஒயிட் வாஷ் பண்ண மாதிரி வெள்ளை அடிச்சு கொடுக்குது ப்ரோ. அவுட்டோர்ல நேச்சுரல் லைட்ல எப்பயுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஆனா இப்ப நேச்சுரல் லைட்ல கூட கொஞ்சம் சன்லைட் அதிகமா இருந்தா ஸ்கின் வெளுத்து போன மாதிரி ப்ராசஸ் பண்ணுது. அவன் பெயிண்ட் அடிப்பான்ல, அது வந்து எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஆயிருது. X200 ப்ரோ அது அப்டேட்ல தான் அந்த மாதிரி ஆயிருச்சு. ஹார்ட்வேர் கேப்பபிள்ரா, ஏன்டா உயிரை வாங்குறீங்க? நான் என்ன ப்ரோ கேட்டேன், ஒரே ஒரு டாகல் குடுறா, கேமராவே ஆஃப் பண்ணிடுறோம். ஐயே வேணா புடுங்கி எரிஞ்சிடுறோம். அத டார்ச்சரா இருக்குடா. இது இப்போ ஆப்பிளுக்கும் தான். ஆமா, இதுல எடுக்கிற வீடியோ இப்படி இருக்கு. ஆமா, நாங்க இதுவே வந்து இதுல 14 Pro Max அது இல்ல, எங்கள தான் மிதிப்பீங்க. 14 Pro Maxல எடுக்கிற வீடியோ ஏன்னா 16+ ரிட்டர்ன் போயிருச்சுங்க போன். நாங்க அவ்வளவுதான். இனிமேல் வந்து 14 Pro Max நாங்க யூஸ் பண்ணலாம்னு இருக்கோம். அப்பப்போ சோனி கேமரா யூஸ் ஆகும்.
ஸோ அதாவது நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம்ல, நாங்க தனியா எங்களுக்குன்னு ஒரு இடம் கிடைச்சிருச்சுன்னா then we are about to do all those podcast kind of videos. ஆமா, அங்க வந்து நாங்க சோனி கேமரா யூஸ் பண்ணுவோம். மற்றபடி வந்து நார்மல் வீடியோஸ் வந்து இல்ல ப்ரோ. ஆக்சுவலா மேட்டர் என்னன்னா, சோனி கேமரா இங்க யூஸ் பண்றது அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி. ஆமா ஆமா, நாங்க வந்து டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாச்சுன்னா சோனி கேமரா யூஸ் பண்ணா நேச்சுரல் டெப்த் பிளர் வரும். ஸோ அதனால தான் இப்போ யூஸ் பண்ண முடியாம இருக்கு. தேவைப்பட்டா யூஸ் பண்ணலாம். அவுட்டோர் ஷூட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு 14 Pro Max நல்லா இருக்குங்க. ஆமா, ஆச்சரியமா இருக்கு. நல்ல டீல்ல வந்துச்சு. 17 Pro Max மாதிரியான போன்லாம் இப்போ இருக்கும்போது ஐ டோன்ட் வாண்ட் ஏன் இல்லாம இதோட ப்ராசஸிங் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் நிஜமா. ஏன்னா நேத்து ஏதோ ஒரு வீடியோல கேட்டிருந்தாங்க, என்ன ப்ரோ டார்க்கா காட்டுது அப்படின்னு. இதுதாங்க ஒரிஜினல், இந்த ரூம்ல இருக்கிற லைட்டிங் எங்க கலர்லாம் அப்படிதான் இதுதான் ஆக்சுவலா நிஜமாங்க. கொஞ்சம் நல்லா பிரைட்டா தெரியும். 16 Plus சாம்சங் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் போடுவோமா, உன் 4 nm ஏஐ சிப் கேக்குறாங்கல்ல, கொஞ்சம் எல்லாருக்கும் இந்த போஸ்ட் ப்ராசஸிங் மாத்தி விடுறா, சாகடிக்கிறானுங்க சப்பா. இந்த விவோக்குலாம் அனுப்பிடுறா, நீயாவே அனுப்பிடு. நீயாவே இனிமே உனக்கு போஸ்ட் ப்ராசஸிங்கே கிடையாது. ஆமா, கட்டு. அந்த அல்காரிதம் ரன் ஆனா ஹார்ட்வேர் ஒழுங்கா யூஸ் பண்றா வேணா போஸ்ட். ஓகே, இப்போ இந்த நண்பர் வந்து பாத்தீங்கன்னா டார்க் ஹண்டர் அப்படிங்கிறவர் வந்து, ஹாய் சிவபிரவன் கௌதம் ப்ரோ, ஐ ஹவ் given my iPhone 16 review few days back in Gmail in detail focusing on software, camera and battery. I am the guy told about hotspot issue October last week. I also attached my comment screenshot in Gmail which I gave months back. Also bro, I have to mention few things regarding this before you read my review in Gmail. My review will be mostly regarding about software. Also bro, in that review I told AI editing is gimmick. I take that back bro. I wrote that out of frustration. What I mean to say is that AI editing, mind space etc, only some of them are useful. AI features in the phone are useful, at least according to me. Remaining about AI, I wrote in Gmail, I stick to my opinion. Also bro, I have doubt. Is buying phone is e-waste of money? ஆமா, is a waste of money தான் போட்டிருக்காரு. நான் தான் e-waste ஆக்கிட்டேன். ஏன்னா ஃபோனே e-waste தானே தெரியுது. அதனால இல்ல, ரொம்ப காஸ்ட்லியா போறது வந்து அது ஒரு விதத்துல வேஸ்ட் மாதிரி தானே. அது இங்க இருங்க, அவர் கேட்டது என்ன, இஸ் பையிங் ஐபோன் இஸ் வேஸ்ட் ஆஃப் மணி அப்படின்னு கேட்டாரு. பிகாஸ் ஐ see lot of hate towards Apple in YouTube. அவ்வளவு வேஸ்ட் ஆஃப் மணி இல்ல, பையிங் ஃபோன் இஸ் வேஸ்ட் ஆஃப் மணி. நான் அப்படிதான் படிச்சேன். பாத்தீங்களா, நான் அப்படிதான் படிச்சேன். ஐபோன் வந்து வேஸ்ட் ஆஃப் மணி. ஐபோன் நீட் இருக்கவங்க வாங்குனாங்கன்னா அது அவங்களுக்கு வேஸ்ட் கிடையாதுங்க. ஏன்னா வீடியோக்காக தான் மோஸ்ட்டாவே வாங்குறாங்க. ஐபோன் ப்ரிஃபர் பண்றது காரணம் என்ன, வீடியோகிராஃபி. நான் ரீல்ஸ் பண்றேன், இல்ல வந்து நான் பிசினஸ் பண்றேன், என் பிசினஸ்க்கு ரீல்ஸ் எடுக்கணும்னாலும் எல்லாருமே ஐபோன் தான் போறாங்க. சிம்பிளா எடுத்து பாயிண்ட் அண்ட் ஷூட் முடிஞ்சு போஸ்ட் ஆகணும். அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல போய் HDR-ஓட அப்லோட் பண்ணிடுறாங்க, பளிச்சுன்னு இருக்கு. அவங்க கடைக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல. சோ அது வந்து நம்ம வேஸ்ட்னு சொல்ல முடியாது. பர்பஸ் மேட்டர்ஸ். எஸ், சும்மா நான் வந்து பில்ட் அப் லோகோ காட்டுறதுக்காக போன் வாங்குறேன்னா அது இ வேஸ்ட் தான். அது கண்டிப்பா வேஸ்ட். அது கண்டிப்பா வேஸ்ட். I know either Apple will not care or people will not stop buying iPhone. கண்டிப்பா. But I bought iPhone 16 for 60K in June. Seeing this hate towards Apple making me worry that if I bought a wrong phone or what. அதெல்லாம் இல்ல ப்ரோ, அப்பதான் கிடையாது ப்ரோ. நான் கூட தான் பிரிண்டிங் டெக்னாலஜி படிக்கலாம்னு நினைச்சேன். அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்டிங் டெக்னாலஜி இவர் ஏர் வாங்கி இருக்காரு. அப்புறம் இவர் நிலைமை நினைச்சு பாருங்க. ஏதோ உங்க போன்ல 2 கேமரா இருக்கு. ஆமா, அது கூட இல்லாம நான் வாங்கியிருக்கேன். இது அடிக்காத ஆளுங்களே கிடையாது. அவருக்கு பிடிச்சிருக்கு, அவர் வாங்கியிருக்காரு, தெரிஞ்சு வாங்கியிருக்காரு, அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி. போன் நல்லா இருக்குல்ல, அப்புறம் ஏன். அப்புறம் if some issue are found in iPhone, they immediately suggesting to move Android instead of fix it. They don't see the value of the phone they bought. They are suggesting like everyone rich to go and buy other phone. Only some of the YouTubers like you are telling pros and cons each phone irrespective of brands. I wrote my review because of this frustration. If I told anything wrong, sorry please. Sorry la கேக்க வேணாம் bro. Also brightness bug in photo gallery in iPhone. It works fine for me. I keep my phone brightness at low. I think they may fix at next update. எனக்கு இது வரைக்கும் இந்த பிரச்சனையும் இல்லை. பக் ஓஎஸ்லேயே பிரச்சனை இல்லாமல் இருக்கிறேன். இதுக்கு மேலே என்ன வேணும் வாழ்க்கையில்? அது பீட்டா. ஆமாம், இது வரைக்கும் பரவாயில்ல ப்ரோ. நிஜமா டீசெண்டாக அது பாடுக்கு அது வேலையை அது பார்க்குது. நான் இது வரைக்கும் மிஸ் பண்ணாமல் இல்லை ப்ரோ. மிஸ் பண்ணதே நான் எப்பயுமே சொல்கிறேன். கரெக்ட். சரியா? எனக்கு வந்து ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சார்ஜிங் செம ஃபாஸ்ட்டாக இருக்குது. 80 வரைக்கும் டக்குன்னு ஏறிடுது. அதனால எனக்கு பிரச்சனையாவே தெரிய மாட்டேங்குது. பேட்டரி வரல, இன்னும் அட்வான்டேஜ். அசால்ட்டா டாப் அப். ஆனா மெயின் ஆப்டிமைசேஷனால இந்த ஃபோன் கொஞ்சம் சர்வைவ் ஆகுது. எக்ஸாக்ட்லி. ஒஸ்ட்னு சொல்ல முடியல, குட் அப்படின்ற மாதிரி வருது. ஆமா, இவங்கிட்ட இருக்க ஒரே ஒரு ஒஸ்ட் என்ன தெரியுமா நான் சொல்லுவேன், அது என்ன ஸ்கிரீன் ஆன் ஸ்கிரீன் ஐடில். அது புரியவே மாட்டேங்குது. சொல்ல அதான் ஸ்க்ரீன் ஐடில் என்ன தெரியுமா கேட்குறான்னா, அது உங்க ஃபோன் ஸ்க்ரீன் ஆஃப்ல இருக்கும்போதும் பின்னாடி ஒரு சில டாஸ்க் நடக்கும். அதான் ஸ்க்ரீன் ஐடில். டே சரி, டாஸ்கே எல்லாத்துக்குமே பேரை வந்து மாத்தி மாத்தி தான் சொல்லுவேன், எதுவும் நேரா சொல்ல மாட்டியா? அலங்கவே மாட்டான். இந்த ஒரு இடத்துல வந்து சம கடுப்பாகுது. ஆமா, இப்போ எனக்கு என்ன டவுட்னா ப்ரோ, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே எப்பயுமே ஆன்ல இருக்கு. சரி, ஆன்லயே இருக்கு, ஃபுல்லா இப்படிதான் இருக்கு. அப்போ எனக்கு ஸ்க்ரீன் ஐடிலுக்குள்ள இப்போ இது வருமா வராதா? ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆன்ல இருக்கணும்னா எனக்கு பவர் விஷனுக்கு ஒரு வேலை செய்யணும்ல. அப்போ பின்னாடி வேலை நடக்குது. அப்போ ஸ்க்ரீன் ஐடில்னா என்னது எனக்கு புரியல. இப்போ கடந்த நம்ம எவ்வளவு நேரமா வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ, அப்போ ஸ்க்ரீன் ஐடில் இன்க்ரீஸ் ஆகணும்ல. கரெக்ட். ஒரு கிறுக்கு பையன் இந்த மாதிரி ஏரியால சீரியஸா சம கடுப்பா இருக்கு. எதையுமே இப்படி சொல்ல மாட்டான். இப்போ ஆரம்பத்துல சொன்னாரு கௌதம் ப்ரோ,
அப்படிதான். ஆமா செம்ம டார்ச்சரா இருக்கு. ஒரு கிளாரிட்டியே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு நாள் பார்த்தா 9.5 மணி நேரம் எஸ்ஓடின்னு காட்டுது. என்னடா 9.5 மணி நேரம் அப்படின்னு நமக்கு புரியவே மாட்டேங்குது. அதனால என்ன கணக்குல சொல்றேன், என்னடா சொல்ல வர அப்படின்ற மாதிரி கடைசி வரைக்கும் அது யாருக்குமே புரியாது. அவனுக்கும் புரியாது, நமக்கும் புரியாது. அது புரியாமையே அந்த துப்பாக்கி படம் கிளைமேக்ஸ் தான். அப்படியே செத்து போயிரு. தெரியாம சாவு, சஸ்பென்ஸோட சாவு. அது அந்த வடிவேலு சரிப்பட்டு வர முடியும். என்னன்னா சொல்லுங்கடா, ஏதாவது சொல்லுங்கடா, எதுக்குடா சொல்லிட்டாதான் அடிப்பீங்க, இப்ப எதுவுமே சொல்ல மாட்டீங்க. அப்படிதான் இருக்கு. நிஜமா இந்த மாதிரி ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குங்க. அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா தான் இருக்கு. என்ன பண்ணி தொலைன்னு எனக்கும் தெரியல. Yes. சரி, நம்ம நண்பர்கள் யாராவது ஐபோன் யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு பக்ஸ் இருக்கா அப்படின்றத சொல்லுங்க. எனக்கு வந்து ஒன்னு உறுதிங்க, #bugOS26 போட்டு அதை வந்து பரப்புங்க எல்லாரும். டிம் குக்க டேக் பண்ணி, ஆமா. ஐயா நீங்க வந்ததுக்கு அப்புறமா நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு பேர் ரெடி பண்ணிருக்காங்க. ஆனா இவனுங்க பாத்தீங்களா ப்ரோ, இவ்வளவு நாளா கஸ்டமைசேஷன் பண்ணாம இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, என்னைக்கு கஸ்டமைசேஷன்ல கால் எடுத்து வச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, லாக் ஸ்கிரீன் கஸ்டமைசேஷன் iOS 16ல கால் எடுத்து வச்சாங்க. அன்னைக்கு கஸ்டமைசேஷன் பெருசா பண்ண ட்ரை பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இன்னை வரைக்கும் பிரச்சனை சுத்திட்டு இருக்கு அப்படி இடத்துல. சரி, ஆனா சுடர உட்காந்து ஃபாலோ பண்ணுவான்ல. iOS 26 அப்படின்னா சாம்சங் எப்படி 1A7 ல இருந்து 8க்கு ஒண்ணுமே மாறல, ஸ்டெபிலைஸ் ஆச்சு, அதுதான் பண்ண போறாங்களாம். இப்பதான் இவங்க அந்த கதைக்கு வராங்க. One UI சொன்னாலும் 8.5 செம்மையா இருக்குதுங்க. பீட்டா நமக்கு வந்து அவங்களுக்கு செகண்ட் அப்டேட் அப்ராட்ல வரும்போது நமக்கு அது ஃபர்ஸ்ட் பீட்டாவா வரும். ஓகே. 8.5 இப்போ வந்து யூஎஸ், யூகே, சைனா, கொரியா அங்கெல்லாம் லைவ் ஆயிருச்சுங்க. நாங்க வெயிட்டிங்ல இருக்கோம், என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பீட்டா 2 வந்தவொடனே இன்ஸ்டால் பண்ணிடுவேன், டோன்ட் வரி. அதுல ஏதாவது போடுவோம், கண்டிப்பா ட்ரை பண்ணுவோம். நிறைய இருக்கு ஆல்ரெடி வந்து இதுல நிறைய இருக்குங்க. ஜென்ரலா எடுத்து பேசணும்னா சாம்சங் வேஸ்டா அப்படின்னு கேட்டா வேஸ்ட்லாம் இல்ல. இவங்களுக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. நான் என்ன கேக்குறேன், ஒவ்வொரு யூசருக்கும் ஒவ்வொரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். ரெக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து ரொம்ப கேமராலாம் யூஸ் பண்றதே இல்ல. இப்போ ஒரு நண்பர் பாருங்களேன், அழகா சொன்னாரு, நான் விவசாயம் பார்க்கும்போது கூட பாட்காஸ்ட் மாதிரி உங்க வீடியோ கேக்குறேன். என் குழந்தையோட சின்ன அது பிறந்ததுல இருந்து அவனோட மூவ் ஃபுல்லா நான் S25 Ultra வச்சு கேப்சர் பண்ணி, ஏன்னா போர்ட்ரைட் வந்து சூப்பரா இருக்குங்க சாம்சங்ல. 5Xல பயங்கரமா இருக்கும். சோ இப்போ ஒரு பிறந்த குழந்தையோட டாக்குமெண்ட் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த 200 MP சென்சார் இருக்குல்ல, பிரைமரி சென்சார், அது இத்தனைக்கும் 1/1.3 இன்ச், அது போதும். அண்ட் வீடியோஸுமே அது ஸ்கோர் பண்ணிரும். அதை வச்சுதான் அவர் அனிமே எடுப்பாரு. ஏன்னா குழந்தை எழுந்து நடக்கல இன்னும். ஆமா, அது வந்து கை குழந்தையா தான் இருக்கும். அந்த குழந்தைய அவர் டாக்குமெண்ட் பண்றாருன்னா அவர் எப்படி டாக்குமெண்ட் பண்ணுவாரு? அவர் கீழே அந்த பாயில படுத்திருக்கும் பாப்பா, இவர் வீடியோ எடுத்து வச்சிருப்பாரு. நானும் அப்படிதான் எடுத்து வச்சிருக்கேன் நிறைய. அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து நான் டாக்குமெண்ட் பண்ணும்போதெல்லாம் Pixel 3, Pixel 2 XL எல்லாம் வச்சு டாக்குமெண்ட் பண்ணுங்க. ஓஜிங்க அதெல்லாம். அதை வச்சு Snapdragon எவ்வளவு இருக்கு தெரியுமா? உண்மைதான் ப்ரோ. இவ்வளவு ஏன் ப்ரோ, சாம்சங்ல போனர்னால வந்து Note 8 இருந்தது. Note 8 வந்து 64GB மாடல் தான் இத்தனைக்கும் எங்களுக்கு வந்திருந்தது. நான் அங்க இருந்து கடனுடன் வாங்கி போறேன். எதுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன், நான் ரெக்கார்டிங் நிறுத்திட்டேன் வச்சிருக்கேன். அதை காமிச்சேன்னா நீங்க எப்படி உங்களுக்கு இதான் ஆரோஜியா வச்சிருந்தீங்களே ஆதி காலத்துல வந்த போனு, அதுவே மாசா இருந்துச்சு. அந்த மின்னல்லாம் வேற லெவலுங்க. அது நிறைய வீடியோஸ்ல காட்டியிருக்கோம். ஆரோஜியா அப்படி இருந்ததா? இங்க பாருங்க, எனக்கு வந்து என்னன்னா பழைய போன்ஸ்ல வந்து போஸ்ட் ப்ராசஸிங் ரொம்ப கம்மி. எஸ். ஸோ அதனால என்னாச்சுன்னா எனக்கு வந்து வே மோர் நேச்சுரல் அண்ட் ஆக்சுவல் லுக்கிங் இமேஜஸ் கிடைச்சது. நான் சொல்றது எப்படின்னா ப்ராசஸிங் நல்லா இருக்குங்க. மெயினா பிக்சலோட ப்ராசஸிங்லாம் அந்த டைம் அந்த 4 வரைக்குமே மாசுங்க. அவன் 5 கூட ஸ்னாப்டிராகன் தானே. 5 நம்மளால வாங்கி Pixel 5 என்கிட்ட இருக்கு ப்ரோ. ஆமா, Pixel 5 வேற லெவலுங்க. ரீடைன் பண்றதுக்கு இதுவும் ஒரு காரணம். அவனோட HDRலாம் செமையா இருக்குங்க. பிக்சல்ல 12 மெகா பிக்சல் தான் அடிச்சு நவுத்தும் அந்த லைன். நான் இதெல்லாம் ஆக்சுவலா பிரிண்ட் பண்ணணும்னு நினைச்சு வச்சிருந்தேன், இன்னும் பிரிண்ட் பண்ணல. என் வீட்ல டீடைல்ஸ் நல்லா இருக்குங்க அதுல, அதான் ஸ்பெஷல். பிரிண்ட் போட்டாலுமே டீடைல்ஸ் நல்லா இருக்கும். என் வீட்ல என் வைஃப்லாம் அரண்டுட்டாங்க, அப்படியே அரண்டுட்டாங்க. அதனாலதான் நிறைய பேர் இந்த Pixel 4, 4a, 5ல இருந்து வந்தவங்கலாம் என்ன ப்ரோ அந்த Pixel 9, 10 எல்லாம் யூஸ் பண்ணிட்டு அந்த ஒரு இது வரலையே அப்படின்றாங்க அவங்க. நான் ஆக்சுவலா 6 வருஷம் அதை யூஸ் பண்ணிட்டு இதுக்கு வந்தா எனக்கு அந்த ஃபீலே வரல. எனக்கு வந்து எப்படின்னா நான் Note 8ல இம்ப்ரெஸ் ஆகி நான் அதுக்கப்புறம் Note 9 தான் வாங்குவேன், அட்டம் பிடிச்சி காப்பர் கலர் போய் வாங்கினேன். அதுக்கு காரணமே என்னன்னா Note 8 தான். இப்போ இந்த போட்டோஸ் எல்லாமே நான் அப்படி எடுத்தேன்னா இதுல அந்த டைம்ல போர்ட்ரேட் மோட்னு கிடையாது ப்ரோ. பேர் என்ன சொல்லுவானே, சின்னவனா பெரியவனா? அது பெரியவன். இதுக்கு பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஃபோக்கஸ் இமேஜோ அந்த மாதிரி எதுவும் சொல்லுவாங்க ப்ரோ. அந்த பேர் கூட மறந்துட்டேன். இமேஜஸ் பாத்தீங்கன்னா இது நான் எடிட் பண்ணிருக்கேன், லைட்டா பூஸ்ட் பண்ணிருக்கேன் கலர். தெரியுது இது. இங்க இருக்கு ஒரிஜினல் மாஸ்டர் இருக்கா, கரெக்ட்டா இருக்கு. ஒரிஜினல் மாஸ்டர் இருக்கா, நல்லா இருக்கு. ஆமா, எப்படி இருக்கு ஒரிஜினல்? சூப்பரா இருக்கு. இது வந்து கட்டிங் சஜஸ்ட் பண்ணுது. ஆமா, انا குழந்தை பிடிச்சி ஹோல்ட் பண்ணு அப்படினு. இவன் மட்டும் குரூப்ல இருந்தானே ஸ்டிக்கர் யூஸ் பண்ணி. சரியா? இது வந்து நான் கலர் பூஸ்ட் பண்ணது. தெரியுது டிஃபரன்ஸ் தெரியுது. சூப்பர் சூப்பர். இதெல்லாம் விடுங்க, நான் அவனை வந்து அந்த மாதிரி டோன் தாங்க செமையா இருக்குங்க. நான் ஃப்ரேம் பண்ணி எடுத்ததெல்லாம் மிரட்டி விட்டுச்சு ப்ரோ. அந்த வண்டி ஓட்டுவாங்களா தள்ளிட்டு, அப்போதைய இது வண்டி அது இங்க வருது பாருங்க, ட்ரைசைக்கிள் லோட் ஆகுது. சூப்பரா இருக்கு ப்ரோ இதெல்லாம்.
இங்க பாருங்க அந்த ஏஜுக்கு நோட் 8ல எடுத்த போட்டோஸ் இதெல்லாம். இது வந்து ஃபுல்லா போர்ட்ரேட். இப்ப செம போர்ட்ரேட்ல எட்ஜ் டிடெக்ஷன்லாம் பாத்தீங்களா? பக்காவா இருக்குது. இதுல வேற லெவல்ல இருக்கான். முக்கியமான ஒரு போட்டோ வரும். அதுதான் நான் பிரிண்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். அப்ப கிறிஸ்மஸ் டைம்ல சும்மா குழந்தைங்க ட்ரெஸ் போடுவோம்ல, ப்ராப் செமையான ப்ராப். இதெல்லாம் வந்து எட்ஜ் டிடெக்ஷன் பாருங்க. சூப்பரா இருக்குங்க. அந்த ஹேர், குழந்தையோட ஹேர் எல்லாமே அன்னைக்கு ஏஜுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா இருக்கு. இத்தனைக்கும் இங்க பாருங்க ப்ரோ, விரலுக்கு இடையில எல்லாம் சொதப்பிருக்கும். ஆனா இதெல்லாம் அப்போ வந்து பெரிய விஷயம். ஆமா, நான் இதை எப்ப எடுத்திருக்கேன்? 2017ல எடுத்திருக்கேன். இப்போ வர போனே சொதப்புது எட்ஜ் டிடெக்ஷன். இதுல ஒரு சில போட்டோலாம் மிரட்டி விட்டுச்சு. இன்னும் லோடிங்ல இருக்கு. எஸ், ஏன்னா பபுள் இருக்குல்ல ப்ரோ, ஒரு குழந்தைய வந்து அட்ராக்ட் பண்றதுக்கு பபுள் விடுவோம்ல. ஆமா ஆமா. ஓ, அது கூட தெரியுது. இங்க இருங்க, ஃபேஸ் கிட்ட அழகா வந்துருக்கு. கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி மாதிரி இருக்குங்க. எத்தனைக்கோ எடுத்தது ஒரு ஃபோன்ல. ஆமா, அந்த டைம்ல தாங்க வேற லெவல். இப்போலாம் அந்த ஏஐ ப்ராசஸிங்னாலேயே அந்த ஒரிஜினாலிட்டி, ரியாலிட்டி அதெல்லாம் எல்லாமே போயிடுது. எல்லாத்தையுமே நாங்கள் ஏஐ கொண்டு வந்துடுறோம் உள்ள. நிஜமா தான். இங்க இருங்க, வித் பபுள், வித்தவுட் பபுள், ஆப்ட ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்தேன். இதெல்லாம் வந்து எதில் எடுத்திருக்கேன்? மொத்தம் நோட் 8. இதுலேயே பார்த்தா வரும் ப்ரோ. SM-N950F போட்டிங்கன்னா நோட் 8னு வரும். அது ஆமாம், மாடல் நம்பர். இதுவரை சஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு, கட் பண்ணுறியா அப்படிங்குது. இருங்க, அது வந்து எங்கள் குரூப் ஆள் இல்லைங்க, எல்லாம் கட் பண்ணி நேரம் மீம் ஆகிரும். இங்கே இருங்க, இது வந்து அந்த கலர்லாம் மாற்றி டிஃபரன்ஸ் தெரியுது நல்லாவே. இதுதான் ஒரிஜினல் தான் நல்லா இருக்கு. ஆனால் எப்படி இருக்கு பாருங்க, பயங்கரமா. இதெல்லாம் இதில் நோட் 8ல எடுத்தாங்க. எஸ். இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ ஐஃபோன்ல பாருங்க, எங்களுக்கு 14 Pro Max மாஸ் பண்ணுது. எனக்கு நான் இவ்வளவு நாளா யூஸ் பண்ண 16 தான் மாஸ்ன்னு நினைச்சிட்டு இருந்தேன். 14க்கு ரிட்டர்ன் வரும்போது எனக்கு இதே தான் ஒருத்தர் வந்து புலம்பி இருந்தாரு. ஐபோன் 13ல நான் எடுத்த போட்டோ 17ஓட நல்லா இருக்கு ப்ரோன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. என்ன பண்றது? இப்போ ரிவ்யூ பார்த்தேன். கரெக்ட். இப்போ ஆப்பிள் வந்து அடுத்து என்ன பண்ணுவான் தெரியுமா? பக்ஓஎஸ் 27 தருவான். அப்புறம் ஐபோன் பக்ஓஎஸ் 28 வரைக்கும் ஐபோன் 13க்கு சப்போர்ட் இருக்கும். பக் போவாது. சரி, ஓகே. அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் ஆப்பிள் மேல. தலைவங்க சாதாரண ஆளாவன். ஸோ அதனால இப்போ யோசிச்சு பார்த்தா எனக்கு எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏஐ வந்து நம்ம எல்லாத்துக்கும் இப்போ கூகுள் பாருங்களேன், அவன் என்ன சொன்னான்னா, நான் அசிஸ்டண்டா தரேன். ஆமா, கேமரால வந்துட்டு அது போய் வந்து வேலை பார்த்தது நம்ம காரி துப்பிருப்போம். அது இன்னும் மியூட்டட் போட்டோ எடுத்து சுத்திட்டு இருக்கு. சரியா? அந்த 100Xல தான் வந்து அந்த ஏஐ உள்ள வருது. அதுக்கும் மாலை கண்வியாதி வந்துடும், தெரியாது. ஃபுல்லா போனா லெட்டர்ஸ் எல்லாம் தெரியாது, பட் ஆப்ஜெக்டா இருந்தா அது ஓரளவுக்கு பெயிண்ட் அடிச்சிருது. கரெக்டா? ஓகே, இதுதான் நிலவரம். எனக்கு இது வந்து மிஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆப்பிள் வந்து இவ்வளவு நாளா ஏஐன்னு சொல்லிட்டு ஓவர் டூ பண்ற மாதிரி இருக்கு ஆப்பிள். அப்போ இப்போ 14 சீரிஸ் வச்சிருக்கிறவங்க ஐபோன் 15 பிளஸ் வச்சிருக்கவங்க எஸ்கேப், ஏன்னா ஏஐ கிடையாது. கரெக்ட். ஆனா 16 பிளஸ்ல ஆரம்பிச்சு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் உள்ள வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரிதம் மாறிடும். ஸோ இதுதான் கொஞ்சம் கடியா இருக்குங்க. ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் சொல்லணும்னு நினைச்சோம். சில வேதனைகள் பிளஸ் சோதனைகள். ரைட்டு, இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, கௌதம். பார்க்கலாங்க. பாய். தத்தா.